இப்போ கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அளவில் நான் சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாடு அளவில் வந்து இன்னைக்கு தமிழக அரசாங்கம், அதாவது திரு உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து இப்போ டெபுட்டி சிஎம் ஆனதுக்கு முன்னாடி வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருந்தார். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணார்னா, ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, ஏன் வந்து தமிழ்நாடு வந்து ஸ்போர்ட் இதில் வந்து முன்னாடி வர முடியல அப்படின்றது வந்து அவர் அந்த சேலஞ்சஸ் எல்லாமே செக் பண்ணாங்க. அதுக்கு கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ் கிட்ட எல்லாமே செக் பண்ணி, அப்புறம் ஒரு ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட எல்லா விளையாட்டு சங்கங்களோட உறுப்பினர்களையும் அழைச்சி அவங்க வந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க. மீட்டிங் வச்சு அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது, ஏன் வந்து நம்ம மற்ற மாநிலம் மாதிரி வந்து நம்மளால் ஏன் முன்னாடி போக முடியலன்றது வந்து இந்த பரிசீலனை, இந்த டிஸ்கஷன் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு கோரிக்கை வந்து ஒரு சங்கமும் வந்து ஒரு கோரிக்கை கொடுத்தாங்க. இந்த மாதிரி இருந்தால் பிளேயர்ஸ் வந்து இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு பிளேயர் வந்து ஏன் வந்து ஸ்போர்ட்டை கண்டினியூ பண்ணணும், ஏன் வந்து ஸ்போர்ட்டை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறான்னா, அவனுக்கான அங்கீகாரம். அவன் வந்து இப்போ ஒரு தேசிய அளவில் வந்து அவர் மெடல் வின் பண்ணிட்டு வராரு. பட் அதுக்கு அடுத்தது அவருக்கு என்ன கிடைக்கும், அவருக்கு வந்து எதனா பரிசு தொகை இருக்கா, இல்லை அவருக்கு எதனா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை கிடைக்குமா, இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து காலேஜ் சீட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து உங்களுக்கு ஐ கேஷ் இன்சென்டிவ், உயரிய பரிசு தொகையும் வழங்குறாங்க தமிழக அரசாங்கம். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழங்குது. அதே நேரத்தில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா சீட்ஸ், காலேஜ் சீட்ஸ், யூனிவர்சிட்டி சீட்ஸில் வந்து ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வந்து எலிஜிபிள்.